என்னோட ஒரிஜினல் வீடியோவுக்கு எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த டிவியில ஓடுற சாங் வந்து காப்பிரைட் வந்துருச்சா என்னான்ட்டு தெரியல. அதனால் என்னோட வீடியோவை நானே நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப போட வேண்டியதாகிடுச்சு. இது பொக்கிஷம் நம்பர் 3. என்னோட ஒரிஜினல் வீடியோவுக்கு எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த டிவியில ஓடுற சாங் வந்து காப்பிரைட் வந்துருச்சா என்னான்ட்டு தெரியல. அதனால் என்னோட வீடியோவை நானே நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப போட வேண்டியதாகிடுச்சு. இது பொக்கிஷம் நம்பர் 3. என்னோட ஒரிஜினல் வீடியோவுக்கு எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த டிவியில ஓடுற சாங் வந்து காப்பிரைட் வந்துருச்சா என்னான்ட்டு தெரியல. அதனால் என்னோட வீடியோவை நானே நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப போட வேண்டியதாகிடுச்சு. இது பொக்கிஷம் நம்பர் 3. இதில் ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா நான் பாசிட்டிவாக பார்க்குற அளவுக்கு நெகட்டிவாகவும் பார்ப்பேன். ஏன்னா என்னோடய மிஸ்டேக் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். இதில் ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லலாம். இல்லை அவங்கவுங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம். இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு யாராவது பார்க்குறவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோவை லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நான் இப்போ அதிகமாக எனக்கு ரீச் ஆச்சு. இப்போ அதுவே போடலாமா, இல்லை சமையல் போடலாமா, டைலரிங் போடலாமா, என்ன போடணுன்றது எனக்கு தெரியல. சப்போஸ் யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் இது போட்டால் நல்லாயிருக்கும், இது உங்களுக்கு செட் ஆகுது அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது சொன்னால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா நான் பாசிட்டிவாக பார்க்குற அளவுக்கு நெகட்டிவாகவும் பார்ப்பேன். ஏன்னா என்னோடய மிஸ்டேக் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். இதில் ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லலாம். இல்லை அவங்கவுங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம். இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு யாராவது பார்க்குறவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோவை லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நான் இப்போ அதிகமாக எனக்கு ரீச் ஆச்சு. இப்போ அதுவே போடலாமா, இல்லை சமையல் போடலாமா, டைலரிங் போடலாமா, என்ன போடணுன்றது எனக்கு தெரியல. சப்போஸ் யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் இது போட்டால் நல்லாயிருக்கும், இது உங்களுக்கு செட் ஆகுது அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது சொன்னால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.